ம் என்ன பண்ணுற? இந்த காலிஃப்ளவர் சில்லி போட போகிறோம்மா. டீ உடைச்சுன்னா சில்லி போட்டு கிடக்குற. ம் காலையிலேயே மழை வருது, பால் எதுவும் நீ வாங்கி வந்து கொடுக்கல. பிள்ளைகளுக்கு பிஸ்கட் எதுவும் இல்லை. அதான் வரக்காட்டு வச்சு இந்த காலிஃப்ளவர் சில்லி பரட்டி வச்சிருக்கேன். அது போட்டு தரேன், சாப்பிடுங்க. டீக்கு அதுக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா அம்மா? ஏன் நான் போட்டு தரல? வச்சுதான் கரண்டி எடுத்துருவேன். வீட்டை போம்மா. போ 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 வாய்ப்பாரு. யார் யார் வீட்டில எல்லாம் காலையிலேயே காலிஃப்ளவர் சில்லி ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிடுவீங்களா? அது என்ன கலந்த சில்லிக்குள்ள? ஒன்றும் இல்லை, பச்சை மாவு வாங்கினேன். அப்படியே காலிஃப்ளவர் போட்டு. பச்சை மாவு காலிஃப்ளவர் போட்டியா? எப்படி பிசைஞ்ச மாவை? கையா? அதுக்கப்புறம் என்ன போட்ட? ஒன்றும் போடலாமா, காலிஃப்ளவருக்கு ஒரு பூவை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதுக்கு மிளகாத்தூள்லாம் கொட்டிருப்பிய? பச்சை மாவே அப்படியே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு அப்படியே நீ போட்டு எடுக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி மாதிரிலாம் இல்லைம்மா. முன்னாடி கடல மாவு, அரிசி மாவு, அப்புறம் மசாலா பொடி, ஏதாவது தனியா மசாலா ஏதாவது போடணும். அப்படி போட்டு கொஞ்சம் சோடாப்பா அது இதுன்னு போடுவாங்க. இப்போதான் அப்படியே ரெடிமேடாக தானே கிடைக்கிது. அந்த மாதிரியே போட்டாலே அந்த மாதிரி போட்டாலே நல்லா வந்துடும். கொஞ்சம் தான், ரொம்பலாம் இல்லை, ஆள் சரியா? முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதே நல்லது தானே? ஆமாம் தானே அம்மா? ஆமாம், உங்கள் கையில் செஞ்சு சாப்பிட்றது அப்படி நல்லா இருக்கு. ஒரு என் கைக்கு என்ன இப்பவே புகை தள்ளுது. கறி விட்டுருவோம் நினைக்கிறேன். எண்ணெய் கம்மியா இருக்கும்மா. அதான் எண்ணெய் வாங்கி கொடுன்னு காலைல பால் வாங்குன்னு, அதுக்குள்ள மழையும் வந்துருச்சு. நீயும் போகாம அப்படியே எருமை மாடு மாதிரி படுத்துக்கிட்ட. ஒரு தட்டாவது எடுத்துட்டு வா, எடுத்து வைக்கிறதுக்கு. போ. எதுக்கு? மழை நின்றுச்சு. போ 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 எடுத்து வா எருமை மாடு. எடுத்துட்டு வா. புடைக்குள் மலை. என்னப்பா ஸ்லோ மோஷன் காமிக்கிறேன். ஸ்லோ மோஷன். யாரெல்லாம் காலையிலேயே ஸ்நாக்ஸோட யாரெல்லாம் காலையிலே கறி வச்சிடாதீங்க. கறி வச்சது காலிஃப்ளவர் தின்றாதீங்க. கறியெல்லாம் வைக்க மாட்டேன், நல்லா தான் செஞ்சிருவேன். ஏன் மாமா இப்படி என்ன செஞ்சு கொடுத்தாலும் நன்றியே இருக்க மாட்டேங்குது உனக்கு? காக்காலாம் வாரு, பாவம் நனையுது. டெய்லி 1000 காக்கா வந்துடும் வீட்டுக்கு. அதுதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்து போட்டேன். நல்லா எத்தனை காக்கா வருது ஒரு நாளைக்கு? 1000 காக்கா. ஏன் மாமா இப்படி அளந்து விடுற? ஐயோ கடவுளே. 1000ல 100 வராது. 100லாம் வராது. ஒரு 10-20 காக்கா நம்ம சாப்பாடு போடுறதுனால டெய்லி வந்துடும் உறவுகளே. அவர் சொல்ற மாதிரி 1000 காக்காலாம் வராது. பொய்யா அளந்து விடுறாரு, நம்பாதீங்க. உங்களுக்கே தெரியும். சும்மா பேச்சு போட்டி போயிட வேண்டியதான், நடிக்க போயிட வேண்டியதான். நீ எல்லாம் ரொம்ப பேசுறிய. அப்புறம் நீ பொய்யா அளந்து விடுற, அவங்களுக்கு தெரியாது.